எப்படி சட்டப்படி எடுத்துட்டாங்க. தோலோட எடுத்துட்டாங்க பாருங்களா. ஓகே மதிக்கலாம் இருக்கேனே கோவா மாதிரி எப்படி இருக்கேன் வேற லெவல்ல இருக்கேன். வாழை ஆச்சு குடிப்பேன். வெங்காயம் கொச்சிக்காய் கறிவேப்பிலை. ஓகே தெரியுமா அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான், நான் ரதி, நான் ஸ்வேந்தினி. ஓகே, இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ரதியம்மாவின்ற வீட்டு. என்ன ரதியம்மா? ஆம், நாங்கள் இன்றைக்கு இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் வீட்டு முத்தத்தில் பறிச்ச கிழங்கு ரெண்டு இருந்து எனக்கு. ஓகே, அப்போ இருந்தா நான் சொன்னேன் அந்த எங்களோட தங்கச்சி உனக்கு நாங்கள் கிழங்கு புட்டு செய்து காட்டுவாண்டு. அந்த பிரசான புட்டை தான் நான் இப்போ செய்து காட்ட போகிறோம் எங்களோட தங்கச்சிக்கு. கிழங்கு புட்டு என்ன இது எங்கே நீ யாழ்ப்பாணத்தில் கற்றுனீங்களா? எங்கே? நாங்கள் இஞ்சாங்க கற்றுக்கொண்டா அண்ணோட இஞ்சானோ? அடியாப்பா அடியாப்பா. அப்போ ஓகே, இன்றைக்கி என்னென்னு சொன்னால் மரவள்ளி புட்டு என்ன பிரசான புட்டு கிழங்கு கறியில் அந்த விதமா கொச்சிக்காய் வெங்காயம் உப்பும் அந்த கிழங்கும் அந்த தேங்காயும். சரி சரி, அப்போ இன்றைக்கு செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். ஏன்னா ஆமாம் என்னண்டா சிலானி முடி இல்ல என்ன இருந்தாலும் தெரியாது. என்னடா சுருளை முடி அதை கொஞ்சம் மொட்டையா கட் பண்ணணும். பட் வேற இல்லாட்டி கத்திரிக்கோலை கொண்டா நான் கட் பண்ணிடுறேன். முடிஞ்சு மொட்டடி பையனா ரதியம்மா? ஆண்டி கொஞ்சம் வடியா இருக்காங்க பாருங்க. இன்றைக்கு ஆண்டி வடியா இருக்காங்க. ரதியம்மா வடிதான் இன்றைக்கு கொஞ்சம் ஆண்டி கொஞ்சம் வடியா இருக்காங்க. இல்ல நான் அரை வயதா பைத்து. என்ன ரதியம்மா அழகுக்கு வயதெல்லாம் தேவையில்லை. சரியோ? ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொன்னா கிழங்கு புட்டு என்ன ரதியம்மா? கிழங்கு புட்டு வீரியக்கு போவெல்லாம் வாங்கோ. அதுக்கு முன்னாடி எங்கட வீடியோ பாக்குற அன்பு உள்ளங்கள் மக்களுக்கு ஆதரவு தரணும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸ்க்கு எல்லாம் உங்கள் காணொலியா நாங்க பகிர்ந்துள்ளோம். பாய். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மகளே, ஓகே மகளே, இந்த காணொலியில நாங்க என்ன பார்க்க போண்டா நானும் நானும் தங்கையும். ஓகே, இந்த பிரசான கிழங்கு எங்கட தோட்டத்தில் பறிச்ச கிழங்கு என்ன என்ன இது ஒரு மையில் விடுங்களா? என்ன கிழங்கு ரதியா வந்து பெரிய ரதியா மாதிரி இருக்கேனே இது விளங்கானோ காணும் எங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கை வட்டப்புறையில். ஓகே, தங்கை தண்ணி எடுங்கள் தங்கை. இதுக்குள்ள எடுங்கோ. நான் இப்போ நடப்பட்டப்புறமா. ஓகே, பாருங்க பட்ட கை போனாலும் சரிதான். கை போனாலும் சரியா ரதியம்மா? என்ன ரதியம்மா? ஓகே, தேங்காய் பூ, இஞ்சால வெங்காயம், கிழங்கு. இது 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 என்னது? இது இது இதுதான் கிழங்கு கிழங்கு சீவுறதுன்னு. சரி 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 சரி, கட்ட அப்படியே இருக்கு வாங்க. ஓகே ஓகே, நீங்கள் வேலையை ஆரம்பிங்கோ. ஆமாம் ஆமாம். கிழங்குமா நல்லா உடவாடுங்கம்மா. எங்கட புள்ள எழுது என்ன தெரியுமாமா? கை கவனம். நான் இந்த கத்தியோட நான் இப்படி பாக்குறேன். நீங்க புதுசு என்ன ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. ரதியம்மா மட்டும் கத்தியால அந்த வெங்காயம் மட்டும் ஸ்டைல பார்க்கணும். கை விட தான் தெரியும், மிஷினை விட ஃபாஸ்ட். ஆனா ரதியம்மா 2 பேரும் மக்கள் தான் கொஞ்சம் சேஃப் அடிக்குது இங்கே வீடியோவில். ஓ, கொஞ்சம் மொத்தம் கொஞ்சம் காட்டுங்க. நீங்களும் காட்டுங்க. அடையவா சேஃப் தான். ஓ, எடுப்போம் ஆக்கள் எடுப்போம். நாளைக்கு பாருங்களேன், எடுத்து காட்டுறோம். உயரம்
நான் தான் கொட்டேன். முழிப்பிற நல்லா சமைப்பாங்க வெடி 4 பேர் சமையலும் 4 பேர் விட்டு கொடுத்தாங்க. உடம்பு தான் நல்ல வெயிட்டு. நான் அதுதானே குறைக்கிறேன் சாப்பாடு என்ன. ஆமாம் ஆமாம் குறைச்சால் உடம்பு குறையுது குறையாது. என்ன அதிகமாக சத்தான கொஞ்சம் குறைஞ்சிருக்கா. எத்தனை கிலோ இருக்கீங்க இப்போ? நான் இப்போ 68 கிலோ. எத்தனை இருந்து 80 கிட்ட இருந்தா அட்டியாப்பா. உடுப்பது தெரியுது. ஓ குடங்குல எத்தனை வகைகள் செய்யலாம் நம்ம. சொல்லுங்க எத்தனை எனக்கு தெரியாது. என்னென்ன செய்யலாம்? கிழங்கு ரொட்டி சுடலாம். கிழங்கு ரொட்டியா? அது எப்படி? ஒரு நாளைக்கு காட்டுவோமா? ஓகே. வேற வீடியோ கூட பகிர்ந்து கொள்ளலாம். வேற என்ன கிழங்கு புக்க செய்யலாம். மறுவா கிழங்கு அவிச்சு போட்டுமா சீனி தேங்காயெல்லாம் போட்டு துவைச்சு போட்டு வடைய துவையமாலாம் வச்சு வடைய இப்படி இப்படி பிடிச்சி போட்டு துவையமாக போட்டு இந்த இதெல்லாம் சாப்பிடலாம். அடுப்புல போட்டு புரிய எனக்கு அம்மா அந்த நேரம் செய்வேன். அம்மாவுக்கு வேலை அந்நேரம் கஷ்ட காலத்துல ஒரு அடியை மையர்கள் அங்கே வச்சு தருவாங்க. மாமரம் இருந்த கொச்சி நாட்டு இருந்தவைய வெள்ளை கொச்சினே. ஆனா இப்ப இந்த அந்த 4 பேர் நாங்க சண்டை பிடிச்சி சாப்பிட்ட சாப்பாடு இப்ப அப்படியான சந்தோஷம் இல்லம்மா. என்ன சாப்பாடு சண்டை பிடிப்பீங்க? சரி சரி இதுக்காக நான் என்ன சொன்னா அந்த டைமில் உங்கள் 4 பேரில் யாருக்கு அம்மாவோ அம்மம்மாவோ அப்பாவோ யாரு சாப்பாடு தாரேன் உங்களுக்கு? உங்களுக்கு யாரு தாரேன்? உங்களுக்கு அம்மா. இப்போ உங்களுக்கு தருவாங்களோ ஆண்டிக்கு தருவாங்களோ இல்லை எங்கட அம்மாவுக்கா? ஒரு டைமில் கிடைக்குமோ பகிர்ந்து தருவாங்களோ? இல்லைப்பா கொஞ்சம் பாசம் பண்ணிட்டு ஒரு மகளில் யாருக்கு இல்லை இந்த பாசம்? உங்களுக்கு அந்த என்னண்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதை சாப்பாடு மாட்டேன் வெள்ளாச்சி ரோடியா. ஓ வெள்ளாச்சிருது அந்தாடு எங்களுக்கு சாப்பாடு வரும். உண்மையிலே கிராமப்புறங்களுக்கு விவசாயம் தானே என்ன ரதியம்மா? களுவாஞ்செடிக்கு போனால் தான் வாழைப்பழம் ரோல் அது வாங்கி தருவோம். அந்த ரம்ஜியில் அதில் இல்லை தான் எங்கடப்பா போனாரண்ட இப்போ எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டாட வாங்கி பேக்கு நிறைய சாப்பாடு தான். எங்களுக்கு மட்டும் இந்த வீட்டை அகதியாக தாங்களுக்கு சாப்பாடு தானே. முதல்ல எங்களுக்கு என்னடா எங்களுக்கு பயம் இல்லையா? இந்த என்ன பிரச்சனை என்றால் எங்கட விட்டான் வாரது பிரச்சனைக்கு 37 இருந்து 28 இருந்து இதெல்லாத்தமாங்க நாங்க ஓடிட்டோமா. இஞ்சால பக்கம் ஓட மேலால வந்து வம்பர்ல ஓடு வருது. இங்க வந்தா இங்க நிறைய போய் கிடக்காங்க. பாலியல் ரோட்டை ஆகல இங்க கிடக்காங்க. எங்கட பண்பாய் அம்மா விளைச்ச பண்பாய் கட்டுலாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க பொம்மெல்லாம். அந்த கிருஷ்ணா தம்பி ஒரு வீரியர் தாங்க அந்த அங்க திக்கோட அதோட நம்ம வந்து நின்றோமா தங்கச்சி அவைய நடந்து வந்து இங்க இருந்து அவர் அந்நேரம் மாடலாம் கட்டுறாரு. இதோட இங்க அங்கட்டுறாரு. அது சரியா? இப்ப என்ன வேண்டாம் மகன் இனி நான் சிவப்புறம் அளவுக்கு தேவையான ஓகே கிழங்கு இந்த ரதியம்மா தோலோட எடுத்துட்டாங்க. தோலோட எடுத்துட்டாங்க பாருங்களா. ஓகே நாங்கள் புட்டுக்குள்ள ரெடியாக வச்சிருக்கோம். அளவுக்கு தேவையான கிழங்கை எடுத்து சீவுவோம் என்ன? ஓகே என்னடா அது புட்டு எஞ்சு பாருங்க. என்ன ரதியம்மா பஜ்ஜி இதுல 7 கிலோல நீங்க என்ன இந்த ஜீவி இது அனுப்புன அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே இஞ்சு பாருங்க என்னுடைய அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். இது இங்க இல்லை வெளிநாட்டுல அரிசி. ஆமாம் எப்படி விலங்கு விட்ட வைக்கிறது இல்லாட்டி வாடா மஜ்ஜி வாடகா பஜ்ஜி போட்டுடுவேன். எப்படி நீங்க போடுவீங்க தானே?
கை கடுக்குது ஆடலாம் செய்யுங்க இந்த வேலையை நான் விட்டு கொடுக்கணும். ஆமாம் ஆண்டி நீங்கள் வெங்காயத்தை தெரியுங்க ஒவ்வொரு வேலை செஞ்சால் தான் முடியுமே அதிகமா ஆமாம் ஆமாம் இது என்ன இரண்டையுமாமா திரும்ப கழுவுறோமா கழுவணுமே வந்திருக்கு பாத்துல ஒரு வாயில ஊழ வந்துக்கிட்டோம் எப்படி இருக்குமா நம்மட கிழங்கு கிழங்கு பாதியில் கூட வந்தீங்கன்னு இருக்குமா மதிக்கலாம் இருக்கேனே கோவா மாதிரி இருக்கு எப்படி இருக்கேன்டி வேற லெவல்ல இருக்கேனே ஆமாம் ஆமாம் இது மகன் கரட்டு சீவுறது வெங்காயம் சீவுறது மகன் இது என்ன கையில இல்லை அப்படி நம்ம நாட்டில் இல்லை இலங்கையில இல்லையா முள்ளேரி தீவில் இருக்கணும் வீடு இருந்தது வெளிநாட்டில் இருக்கு ஜெர்மா கொல்ல 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 மத்தியம் நடக்கண்டு செய்வே இல்லாமா அது என்ன புடிமான நமக்கு பன்னெண்டாம் மில்லுக்குள்ள இருக்குமா மெஷின் எது மிஷின் கிளங்கட்டுற மெஷின் மெஷினுக்குள்ள இருந்து அப்படி கொட்டி படக்கூடாது உள்ளுக்குள்ளே மில்லுக்கு இருக்கும் பார்ப்போம் நான் தேவை சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கேன் நீ சரியாக மிஷினை காட்டணும் உள்ள இருக்கிற மிஷினை இப்போ நான் காட்டுவேன் காட்டணும் கொல 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 கொலண்டு கொட்டி போடும் எல்லா மக்களும் பார்க்கட்டுங்க காட்டுங்க மிஷினுக்கு இருக்கிற சாமான் மக்கள் எல்லா பேரும் பாருங்களா கொல 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 குல 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 அடியவா கட்டி எடுத்து ஐயோ அதே எல்லாம் சீவி வச்சனே ஆமாம் ஆமாம் மூன்று கூட அவிக்கணுமே ஆமாம் காணாது என்ன அதிகமா இன்னொன்று என்ன அதிகமா ஓகே சீவுங்க சீவுங்க எதிர்பார்க்கல பிடிச்சிருவான் நான் எதிர்பார்க்கவில்லை நான் இதான் அதிகமாக வகையில் சாப்பிட போகிறேன் செய்கிற தேண்டி தான் பார்க்க போகிறேன் நான் எப்படிமா இருக்கீங்க பார்த்தல கடுகோ மாங்காய் மைவடி வரி அடே வெப்புற வரிக்கிறேன் அப்பா நான் எண்ணிப்பேன் கொஞ்சம் நேரம் செல்லும் ஒரு அஞ்சறது டக்குன்னு முடிஞ்சு கொஞ்சமாக இருக்கலாம் பாருங்க மக்களே ரதியம்மா முடிச்சுட்டாங்க கிழங்கு 3 துண்டையும் முடிச்சுட்டாங்க அது எங்கட வீட்டுக்கு இருந்து போட்டாங்க கிழங்கு இருந்தால் இத்தனை வகையில் செய்யலாம்மா ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டாமா ஓகே இந்த கிழங்கை எடுத்து நல்லபடியாக புரசா கழுவணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கம்மா இது கழுவு நான் பார்த்தேன்னு நம்ம கிழங்கு கழுவி தானே அப்படியே போட்டு வைக்கிறாண்டு இல்லைம்மா பாருங்க நான் கழுவுகிறேன் நான் அதான் மழை இப்படி காட்டுறோம் பாருங்க பாருங்க காட்டுறோம்ல
பாருங்கம்மா வேற லெவல்ல இருக்கு கோபமாய் தான் மக்களும் பழகணும்னே இது பசுபால் மாதிரி பசுபால் மாதிரி இங்கே பாருங்க உண்மையிலேயே பசுபால் மாதிரி அழகா இருக்கின்றதுமா பிள்ளை ரெடியாக இருக்கின்றது இது பிள்ளை தூங்குறதுக்கு இது எத்தனை கூட வரும் சொல்லுங்களேன் பார்ப்போம் 3 வரும்ண்ணே 3 4 அது வந்தாலும் வருமா வரும் வரணும் தண்ணி ஊற்றுமா ஆமாம் வர வைக்கணும் வர வைக்கணுமா நான் இதை பால் காய்ச்சி பால் காய்ச்சி குடிப்பேன் தயிர் சாப்பிடு தண்ணி சோத்துக்கு உரமுறை போட்டு வச்சா சரி குறைஞ்சிடாது ஆமாம் விளையாட்டு வருவமா முடிந்து ஒடிகிற தருணத்துக்கு வந்துட்டோம் முடிஞ்சேனே கொஞ்சம் இருக்கு ஓகே முடிச்சிடுங்க எனக்கு பசிக்குது இங்கே செய்வோமா புரசான புட்டுமா என்னம்மா அடுக்கடுக்கு எரிக்க போல முடியாதுல்லண்ணே கிணறு போல எடுக்க எடுக்க கும்மியாட்டணும் கும்மியாட்டும் இதே மயங்கட பயனில் குமிஞ்சிடணும் குமியும் புள்ளிக்கான தாராள தருவார் இது எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்க இது சரி இந்த ஆங்கர் மாதிரி இருக்கிறப்பா பசுப்பால் மாதிரி இருக்கி அந்த கிழங்குட தண்ணி ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டேன்னா ரதியம்மா ரெடி ஆகிட்டு குடலுக்கு ஒரு எப்படின்னு தெரியுமாம்மா எல்லாம் போட்டுமாங்க இங்கே இருங்கோ இப்படிதாம்மா இங்கே அப்படிதான் போடுறேண்ணே இப்படிதாம்மா போடுறேன் இப்படிதான் போடுறேன் அது அவிஞ்சு வந்தால் அந்த ஆவி அந்த வேறு தனிமை ஓடுவோம் ஓகே அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் என்ன ரதியம்மா ஆமாம் விரட்டிடுவோம்மா ஓகே ஓகே அளவு தேவையான உப்பு ஆமாம் தம்பியை நான் ஒரு கிழங்க வச்சுட்டு ஒரு கிழங்க ஓ நான் பார்த்து கூட இருக்கி தானே எனக்கு இந்த அரிய கூட வந்த மாதிரி இருந்தது அதான் சொன்னேன் நான் எடுத்து கொஞ்சம் தானே இதம்மா அளவுக்கு தேவையான மைதாவில் போடுவோம்மா இதில் வெங்காயம் கொச்சிக்காய் கறிவேப்பிலை ஓகே பிடிக்கணும் அளவுக்கு தேவையான ஓகே மேலே பிரட்டணும் என்ன தெரியுமா பிரட்டணும் அளவுக்கு தேவையா பிரட்டி எடுத்தா தெரியுமா வெள்ளப்புட்டு ரொட்டி விட்டா வர்ற வேணுமா ரொட்டியோ பொருள் செய்வேணமா நம்ம செய்வோம் அதுதான் கொஞ்சம் மாவு விடணும் இதுக்கு தேவையில்லைம்மா இதுக்கு தேவையில்லை இப்போ என்னண்டாமான அடுப்பில் வைக்கணும் ஓகே அப்போ அடுப்பில் வைப்பேன்
புட்டுக்குள்ள புட்டை வச்சு இது என்னடா மாடாக்கு தேவையான தேங்காய் பூத்து போகணும் தேங்காய் போகணும் கொடுத்து இது தூவிட்டாமா போடுறேன் தேங்காய் போடணும் தேங்காய் போடணும் கணக்கான போட்டு வரேன் ஓகே 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 தேங்காய் பூ ரொட்டேட் பண்ணி போட்டு கொண்டிருக்க ஒன்று போட்டால் தான் ருசியாக இருக்குமா ஓ வந்து போகுதுண்ணே அவன் ஜமந்து போயிருப்பேன் அதிகமா நம்ம மூண்டு உள்ள போட்டு நான் வச்சு காட்டணும் ஓ இப்போ பார்த்துடா அதில் வைக்கணும் என்ன வைக்க போறீங்களே தெரியாமா சரி ஓகே இது இப்போ நல்லா தள்ளணுமா இப்போ பார்த்தீங்களாண்டா வாங்குற புட்டுப்பா இறக்கிப்பட போகுது ஓகே அழகான புட்டு குழல் இறக்கிப்பட போகுது ஓகே கொதிக்குதுண்ணே அதிகமாக கவனமாக சுட்டு போட்டுரும் பாப்போம் இப்படி இருக்காண்டு எப்படி எப்படி விட்டுக்கூடா சத்தம் படி இறைவா சட்டை வருகிறேன் இப்படிதான் புட்டு வைக்கிறேன் இப்படிதான் புட்டு வைக்கிறேன் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ நல்லா இருக்கேன் பார்க்கவே தெரியும் நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்க கிழங்கெல்லாம் சுடுதானியமா சுடுவது கவனம் தூவி தூவி போட்டு விட்றோமா தேங்காய் பூ போடணும் தெரியாமா கொண்டு வைப்போமா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விட்டுனே ரெண்டாவது கிழங்கு நாலாவது விட்டு வாங்கி விட போகுது நல்லா கொதிக்குதோமா நல்லா கொதிக்குதுண்ணே புட்டு வாயில் எத்தனை இருக்கணுமா எத்தனை வகை பிறகு தெரியாதுமா கொரக்கம் புட்டு இருக்கு கருங்கு புட்டு இருக்கு சோளம் புட்டு இருக்கு அரிசி மாவு புட்டு இருக்கு வேற என்ன விட்டுமா தெரியல அவ்வளோ புட்டு வீரிக்கேனே சரி ஓகே கொஞ்சம் அவியட்டுமேனே ரெண்டாம் புட்டு இறக்க போகிறேன் இறக்குற ஃபுட்டில் என்ன இல்லை எனக்கு தெரியாது அன்றைக்கி இடிக்கு முக்கா போட்டு சுட்டு வாடாத வயது ரந்தோ அக்கா சுட்டு முக்கா சுட்டு பாருங்கம்மா சொல்லி அழிஞ்சிட்டு ஆமாம் இங்கே பாருங்க மக்களே இது எவ்வளோ பெருசாக இருக்குதா பாருங்க அதிகமாக பாதி அமர்த்தி விடுத்தாங்க அதிகமாக கடவுள் இருக்கிறது எக்ஸ்பீரியன் ஓ சுட சுட அருந்து அவங்களுக்கு தேங்காய்
அதுக்கு தேவையான தேங்காய்மா. ஆமாம். தேங்காயை போட்டு சும்மா 4 புட்டை வைக்கலாம் நிறையமா. சும்மா வைக்க புது புட்டுக்குள்ளே என்னம்மா சும்மா வைக்க முதலே புட்டுக்குள்ளே தான் புது ஓம் நாரில் வைக்கணும். ஓகே. விட்டு வைக்கணும். ஆமாம் வைப்போம். போட்டோமா ஓகே 3வது வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா மகன் எங்கட வீட்டு முத்தத்தில் 2 பப்பாஸ் பழம் ஆஞ்சி. ஆனால் எனக்கு பழம் விருப்பம் இல்லை, எப்படி பெரியதில் சாப்பிடத்தாமான் விருப்பம் நான் அதே ஆஞ்சி நான் சீவி வச்சிருக்கேம்மா. இதை காட்டணும். நல்ல சுவையான பப்பாஸ் பழம். இது எங்கட வீட்டு முத்தத்தில் புடுங்கின மரவள்ளி கிழங்கு மகன். வேணுமாட்டதுக்கு கொச்சிக்காயும் வெங்காயம் தாம்மா வாங்கினேன், உப்பும் மற்றெல்லாம் எங்கட வீட்டு தேங்காய் இல்லாமா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் தான் சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி கேட்டு. ஒரு தரம் சாப்பிட்டாமா. நல்லா இருந்தீங்க, இன்னொரு சாப்பிடுங்களேன். இருக்குமா சாப்பிட்டு பாப்பா. ஓகே ஓகே சாப்பிடுங்க. சாப்பிடுமா வேறு தேவல்மா. சரியோ நல்லா இருக்கோ? உண்மையில நல்லா இருக்கு. நல்லா இருக்கேனே. எங்கள்ட அண்டியை காணல அண்டி போய்த்தாங்க என்ன கவரியா இருக்குமா. அண்டிக்கும் சேர்த்துதாம்மா நான் புட்டா வச்சு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு 4:30க்கு பஸ்ஸு, அதனால போயிட்டாங்க. அண்டி போயிட்டு ஃப்ரிட்ஜில் அடுத்த நம்பரை செஞ்சு விடுப்போம். நல்ல சுவையா இருக்குமா. ஆமாம் ஆமாம். தேங்காய் நல்ல ருசியா போட்டானே. ஆமாம் ஆமாம். அதான் அந்த புட்டு பிடி இருக்கு. என்னோட இருக்கணும் பாருங்க. பாருங்க நல்ல எல்லாம் ஆயிருக்கு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுவோம். நல்லா இருக்குமா. அப்படியே காணுமா. நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். என்னண்டாமா இது இப்போ இது ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு செஞ்சுமா அந்த புட்டு. 2 வருஷத்துக்கு முந்தையே செஞ்சிருக்கீங்கண்ணே, அதுக்கு இடையில செய்யலை, இப்போ தான் செய்கிறீங்க. அதுக்கு மாதிரி செய்யலம்மா நான் இப்போ செய்கிறேன். இந்த இதான் செய்திருக்கேன் ஒரு அனுமாக்களோட செஞ்சிருக்கேன். அனுமாக்களோட உங்களோட வீட்டுக்குள்ள அது இது பின்னக்கு நாண்டையும் பீரியட் ஆன 2டையும் காட்டலம்மா. ஒரு 3 கிலோ கிழங்கு மாடல வந்துச்சு. அப்படியே பௌர்மையே இல்லையா? 2 கிழங்கு தானா இப்போ? 3 கிலோ கிழங்குண்ணே. எல்லா பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி எல்லா பேரும் இதே மாதிரி புட்டு செய்து நீங்களேனா இது இப்போ 2 கிழங்கு தானே அங்கே தெரிஞ்சு கூட பொரியா வந்துக்கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு நான் காணுமா. 6 பேர் சாப்பிடலானே. இது இந்த நல்ல சுவையாக இருக்குமா. நல்ல ருசியாக இருக்கு. தேங்காயும் போட்டது தானேம்மா கிடைக்கிட நல்லா இருக்கு. இதுதான் கடை வீட்டை மொத்தத்தில் பறிச்ச பப்பாஸ் பழம். பார்த்தீங்களா அப்படி இருக்கேண்டு நல்ல சுவையாக இருக்கு. எனக்கு பச்சை காம்பு இருக்கும். ஏன்னாண்டா கொஞ்சம் எனக்கு சுகர் இருக்கிறோடைய பச்சை காஞ்சு சாப்பிடணுமாண்டி. என்ன பழம் சாப்பிடக்கூடாமா. அது சரி. புரசாணி இப்போ புட்டு தான் சாப்பிட்றோம். அது இருக்கட்டும்மா. ஓகே நம்ம சாப்பிடுறது வீடியோ தொடரும் என்ன. ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கிழங்கு புட்டு சாப்பிட்டோமேனே. கிழங்கு புட்டும் பப்பாசி பழமும் சட்டப்படி இருந்துச்சு அதிகமாக. எனக்கும் புது அனுபவம் தான் அது. நான் இப்போ தான் செஞ்சதையும் பார்க்குறேன், சாப்பிட்டதும் இன்றைக்கு தானே. பெஸ்ட் டைம் தானே. இப்போ நான் சாப்பிடல. நான் பார்த்தேன் கூட வருது காண மட்டும் வைக்க சொன்னேன். என்னோட கொண்டு சொன்னால் நான் இந்த கூப்பமா புட்டு அதில் சாப்பிடுவேன். இப்போ இந்த கிழங்கு புட்டு அந்த புட்டுலாம் சாப்பிடல நான். நல்லா இருந்தேனே. நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு அண்டி தான் இல்லைண்ணே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்னோட சொன்னால் ரதியம்மா செஞ்சு இந்த கிழங்கு புட்டு உண்மையில் சொல்ல போனால் சட்டப்படி இருந்துச்சு. அதுக்கு போட்ட வெங்காயம், கொச்சிக்காய், தேங்காய் பூ எல்லாமே கணக்கு. என்ன ரதியம்மா இப்போ என்ன சொன்னால் ரதியம்மாவோட வீட்டை நிறைய பூக்கன்றுகள் வச்சுருக்காங்க. அது வேறுக்கா ரதியம்மா சொன்னாங்க காட்டுறேன் மட்டும். அப்போ நாங்கள் காட்டியிருக்கோம். அது என்னென்னு காட்டல.
நான் இப்போ காட்ட போகிறேன் அதிகமாக. ஆமா ஆம், இப்போ நான் அதிகமாக காட்ட போகிறோம். அதிகமாக சொல்லணும் என்னென்ன பூக்கண்டு சரியோ? நான் புரோட்டாண்டி எல்லாம் அது இல்லை, நீங்கள் உடைய தெளிவாக சொல்லணுமா? சரி, ஓகே. ஓகே ரதியம்மா, ஆமா இது என்ன நம்ம இது? இது ஒரு புரோட்டாமா. என்னண்டா இந்த புரோட்டா நல்லா வரண்டா என்னங்கிறது. இது ஒரு மரம் தான் இருந்தமான். எது? ஒரு மரம் ஒரு கண் இப்படி ஒரு கற்றாழை இருந்த என்னது? அது அப்படியே குட்டி அடிச்சு படியா வந்துட்டுமான். இது நான் சட்டுக்குள்ள கலைச்சி வைக்கணுமான். இது என்ன? எங்கட வீடு கட்டணும், நீ பாப்போம். ஓகே ஓகே வைப்போம். ஓகே, எத்தனை வளர்ந்துக்க எத்தனை குட்டி அடிச்சுக்குவான். நிறைய அடிச்சிருக்கேனே. ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் எத்தனை அடிச்சுக்கிறேன். அப்ப அதே மாதிரி தாம இது என்னது? இது ஒரு புரோட்டா, இது ஒரு இல்லாம என்னது? ஒரு அடி வச்சதுக்கு ஆ, நான் சொன்னேன் இவ்வளோ வந்து கண்டு ஓட்டிக்கண்டு. இதுவும் ஒரு வகை குரோட்டம் தான். இங்கே இருங்களேன், ஆமாம் ஆமாம் ஆமாம். பாத்திலாமா அஞ்சாருங்க இங்க பாருங்க எத்தனை கண்டு வந்தீங்கண்டு. அப்படியேப்பா. பாத்திலாம். ஆம், ஓகே. இது என்ன ரதியம்மா? இது ஒரு பூமரம் அண்டிட்டு எடுத்து வந்த கடை திராய் மாடவில் திராய்மல்ல எடுத்து ஏனே? இது ஒரு இனம் தான் ஏனே? ஒரு ஓகே. இது திராய் மாடல் குரோட்டன் இது குரோட்டன். இது நான் வாங்கினேன். வாங்கினதோ எவ்வளோ வேணும் நீங்கள்? நான் 200 ரூபாய் வாங்கினேன். 200 ரூபாயோ? என்ன விலை குறையே? கண்டோட வாங்கி தான் நாட்டினேன். அது சரியா? ஓகே. இது என்னது? இதுவும் தான் இதுவும் குரோட்டன் தானே? அது எவ்வளோ குரோட்டன் தான் கூட இருக்கு. இது கீழே இருக்கிறது இதுவும் ஒரு புள்ள இதை கேட்டு வாங்கி நாட்டுனேன். என்ன இருக்கிறது? இது 200 ரூபா ஒரு அடி. 200 ரூபாய் என்ன? அது கண்ணாடி நிற்கும். அது சரியா? இதுவும் குரோட்டன் தானே? குரோட்டன். அப்படியேப்பா. இதுவும் குரோட்டன். இதுவும் குரோட்டன். இது இது ஒரு இனந்தாமா குரோட்டன் தான் இதுவும். அப்படியேப்பா. ஓகே. இது வந்து கொய்யா இல மாதிரி. எது இது? என்ன கொய்யா இல மாதிரி சுருண்டி கொண்டு நிற்கும். இது இப்படி இருக்கேனே? அழகா இருக்கா பார்க்க. அழகா இருக்கின்றது. இந்த கீழே இருக்கிறது அது ஒரு இனந்தான். ஒரு உள்ளிட்டு வாங்கி கொண்டாட்டி இந்த பூத்திரிக்குமா பூ. அப்பா இந்த ஊதி. ஆமாம். இந்த இது யான் தெரியும். ஆமாம். இது ஒரு கண்டு அந்த அடமலையில அப்படியே காத்தடிச்சோடு விளைஞ்சிட்டுமா. இங்க பாருங்க அடுத்தது. இது என்ன அதிகமா? இதுவும் படியான ஒரு வாழை. சரியா பேர் தெரியல. இங்க பாருங்க என்னுடைய வச்சிருக்காங்க. இதுமா இந்த இலையோட பாருங்களேன். என்னது? மரக்கட்ட மாதிரி தாரிக்கு இன்னும் ஆடு சாப்பிடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆடு என்ன? அடையப்பா. இந்த ஆடு அந்த 2 சாப்பிடு. அது சரியா? இந்தியாவில் இது என்ன போகிறதுமா? இது என்னண்டா இப்போ ஒரு மலண்டு வேஞ்சிக்கு. இது ஒரு 2 பொடி என்ன இதார பூமரம் எங்கே தெரியா? மாடு மேய்க்க போனேன் பிடிங்கி தந்தானே. நான் சொன்னேன் எனக்கு 2 தான் கையா 3 தானே ஒன்றை காணல 2 நாட்டுதல். இந்த பூத்திரிக்குமா இந்த புது பழுத்தினி முளைக்கும் வேணே. நல்ல பூமா நல்ல பூ வேணே. அது மட்டும் இல்லை, இஞ்சால வந்து பாருங்க எவ்வளோ இருக்கேன்ட்டு. இங்கே பாருங்க. இதே சொல்லணுமா என்ன தெரியுமா? நம்ம யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் 2 வச்சனா. இது என்ன வச்சனா? அது பக்கத்து வீட்டு ஆடு விடல. ஆடு விடலே சாப்பிடுதுனே. இஞ்சால வந்து பாருங்க. இது ஒரு அழகா இருக்கின்றது. காக்கு அவிச்சு ஓட்டு. காக்கா ஓடு. அதோட இங்கே பாருங்க. இது கற்றாழை என்ன அதிகமா? கற்றாழை. ஆம். இங்கே பாருங்க. அப்படியேப்பா என்ன வடிவா இருக்கேன்ட்டு. இஞ்சால அதே பாருங்க. ஒரு இதயம் இது இதே ஷேப்ல இருக்கேன்னு. அது ஒரு 200 ரூபாய் நான் வாங்கி. இது என்ன? கனகடத்துல நாட்டு. இது ரெண்டு சொன்னா இது குரோட்டன். அது ஒரு இன பூரா. குரோட்டன். இதில் பாருங்க இதுவும் குரோட்டன் தான். ஃபுல்லாக குரோட்டன் தான். பாருங்க ஃபுல்லாக குரோட்டன். நல்லா பாருங்களா எவ்வளோ பூக்கொட்டிக்கிட்டு பாருங்க. கடவுளில் எவ்வளோ பிடிக்காது. இது ஃபுல்லாக பூக்கொண்டு தான். ஆமாம் தண்ணி ஊற்றுறவங்க எனி டைம். தண்ணி அணிஞ்சால தண்ணிக்கு வஞ்சம். தண்ணிக்கு அணிஞ்சால வஞ்சம் நிறையமா. யாரு அவளை தாயோ? இந்த தாயை நான் போட்டணும் கூட. இது கண்டு வடியாக்கி. அது மட்டும் இல்லை இஞ்சால பாருங்க ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இருக்கின்றது ரோட்டை தான் கூட. இது என்னது? அது ஒரு இனம் தாமா. என்னுடைய பார்க்க இது ஒரு இனம் தாமா. எல்லாத்தையும் கலந்து நான் நாட்டு பாருங்க. என்ன வழியா இருக்கட்டும் பாருங்க. ஃபுல்லாக வச்சிருக்காங்க ரதியம்மா. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக பூக்கண்டு தான்.
பத்துல ஆமாம் ஆமாம் வடிவா இருக்குல்ல வடிவா இருக்கு என்ன வடிவா இருக்கு என்ன பார்க்க எனக்கு பூலாம் கொஞ்சம் நிறைய ஆசை ஓ ரதியம்மா வீட்டை வந்து வராங்களே தெரியும் ஃபுல்லாகவே பூக்கண்டு தோட்டம் தானே ரதியம்மா ஆமாம் ஆனா வெத்தில தோட்டம் தம்பிர கண்ணகு புறாமா வச்சிருந்தா வெத்தில தோட்டம் முழுகிருக்கு ஓ பார்த்தேன் நான் வெட்டுமா அப்படி இருக்கும் அப்படி இருக்குமேனே இப்போ நகிட்ட கூட ஒரு வருஷம் வரப்போ வரப்போ என்ன ஆமாம் ஆமாம் சரி ரதியம்மா என்ன நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன ஓமா முடிக்கணும் இந்த பூ மரத்துக்கு நான் எப்படி இருக்கேன்டோ அது நம்ம கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க அது முதல்ல கண்ணை நோட்டு தான் இருக்கு தெரியல பார்க்கலண்ணே ஓமா சரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் கிழங்கு புட்டு செஞ்சு சாப்பிட்டு பப்பாசி பழம் சாப்பிட்டு பிறகு ரதியம்மானுடைய பூத்தோட்டங்களை காட்டின ரதியம்மா இப்போ நாங்கள் கடைசி கட்டத்தை வந்துட்டோம் என்ன வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ரதியம்மா சந்தோஷம் தானே நல்ல ஹாப்பி நல்ல இந்த பூ மரத்தை காட்டினதுக்காண்டி மிகவும் சந்தோஷம் வேணே இதை கேட்டு வந்தாங்க காட்டிக்காம விரிவாக காட்டலாம் கண்டி பார்த்துருப்பேன் இல்லைண்ணே சும்மா அந்த மாதிரி இருந்துக்கும் சரி நாங்களும் உண்மையிலே சந்தோஷம் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு இப்படி சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன ரதியம்மா முடிச்சு கொள்ளுங்க ஆமாம் இது பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் உங்கள் காணொலி பாய் பாய்